மாதிரி. பட் இந்த ஸ்கூல்ல இல்ல, நான் படிச்சது எல்லாமே விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சேன். இப்போ மேடம் சொல்ற மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நான் படிக்கும் போது இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்தது. இப்போ நான் அடிக்கடி நினைக்கிற விஷயம் என்னன்னா, என்னால வந்து என் ஸ்கூல்ல நான் படிச்ச ஸ்கூல்ல போய் என்னால பண்ண முடியாது. ஏன்னா இப்ப எனக்கு மேரேஜ் ஆகி நான் சென்னைக்கு வந்துட்டேன். ஆனா இதுவும் அரசாங்க பள்ளி தான். நான் படிச்சது இந்த இடத்துல இல்லைனாலும் அரசாங்கம் சார்ந்த அதே பள்ளின்றதுனால இந்த பள்ளிக்கு வந்து நான் உறுப்பினரா வர்றது வந்து நிஜமாவே வந்து நான் பெருமையா தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். எங்க அப்பா பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயி தான். அவருக்கு வந்து அவரோட பேரை தவிர வேற எதுவுமே தெரியாது. அவர் பேரை தவிர அவர் எதுக்குமே தெரியாது. ஆனா அவரோட எண்ணம் எல்லாமே பார்த்தோன்னா காசு பணம் சேர்க்கனாலும் நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கணும்ன்றது வந்து அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. என்னோட அப்பா கூட பிறந்தவங்க பெரியப்பா அவங்க தான் பாத்தீங்கன்னா நிறைய நிலம் வச்சிருக்காங்க, வீடு சொத்து நிறைய சேர்த்திருக்காங்க. ஆனா அவங்க பசங்க யாரும் படிக்கல. 7வது வரைக்கும் 8வது வரைக்கும் 10வது வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, போனாங்க, அப்படி இருக்காங்க. பட் எங்க அப்பா எனக்கு சொத்து சுகம் சேர்க்கல. என் அண்ணனை படிக்க வச்சு பிஎட் முடிச்சு அவர் இன்னைக்கு ஒரு டீச்சரா இங்கிலீஷ் பிரதர் சொன்ன மாதிரிதான் என் அண்ணன் பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு பிஎட் பண்ணிட்டு அவர் ஒரு டீச்சரா ஒர்க் பண்றாரு. நான் டிப்ளமோ நர்சிங். இன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஸ்க்ரப் நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல சர்ஜனுக்கு ஈக்குவலா நின்று ஒரு நர்ஸ் அசிஸ்ட் பண்ணுவோம். அந்த நர்ஸாலாம் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி யாருக்கும் எனக்கு இருக்கும். என்ன அப்படின்னா எல்லாம் நினைக்கிறாங்க நம்ம பிள்ளைய வந்து பிரைவேட்ல படிக்க வச்சா வந்து ஷூ சாக்ஸ் போட்டு நல்ல ஐடி கார்டெல்லாம் மாட்டி பொம்மை மாதிரி டஸ்ட் புஸ்ட் இங்கிலீஷ்ல பேசுவான். அவனை அங்க போய் படிக்க வச்சாலும் சூப்பரா படிப்பான். நம்ம தான் படிக்கல. நம்ம பிள்ளை சூப்பரா படிச்சாலும் சூப்பரா வருவான். சூப்பர்ன்ற வார்த்தையை வந்து தீர்மானிக்கிறது யாருன்னா நம்ம தான், நம்ம பேரண்ட்ஸ் தான். நம்மளால ஒரு குழந்தைய பெற்று அந்த வலியை தாங்கி இந்த உலகத்துக்கு வெளிக்காட்ட முடியுதுன்றப்போ நம்ம பிள்ளைய திறமையான பிள்ளைய ஏன் வளர்க்க முடியாது? முடியும் இல்லைங்களா? முடியும். இப்போ ஒரு ஆண் வந்து வெளியில வரான், படிக்கிறான், வளர்றான், வெளியில போறான், சம்பாதிக்கிறான். ஆனா எப்படி வாழணும், எப்படி வளரணும்ன்றத வந்து எங்க சொல்லி கொடுக்குறதா? பள்ளிக்கூடம் தான். அப்பா அம்மா பெற்று வளர்த்து ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாங்க. இந்த பிரதருக்கு ஒரு டீச்சர் சொன்னாருன்னு சொன்னாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். எல்லா இடத்துலயும் பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேர்க்கிறோம். பிரைவேட் ஸ்கூல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபீஸ் கட்டிட்டீங்களா, ஏதாவது முடிச்சுடா, கேட்டை விட்டு வெளில போங்க, 4:30 மணிக்கு முடியும், அப்பா வந்து நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த பிரைவேட் ஸ்கூல் டீச்சராவது வந்து இந்த பையன் நல்லா படிக்கிறான், அவனை கொண்டு இன்னொரு ஸ்கூல்ல சேருங்க, உங்களால முடியலனாலும் எங்களால பிடிச்ச சப்போர்ட் நான் பண்றேன், எந்த பிரைவேட் ஸ்கூல் டீச்சராவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் அது ஒரு சுயநலம் இருக்கும். கண்டிப்பா இருக்கலாம். இப்ப கடவுள் கிட்ட போறோம், கடவுள் போனா என்ன பண்ணுவாங்க? 100 ரூபாய் தட்சணை வைக்கிறோம், ஒரு பக்கம் போங்க, 200 ரூபாய் தட்சணை வைக்கிறோம், ஒரு பக்கம் போங்க, ஃப்ரீ டோக்கன்னா 1 மணி நேரம் சுத்தி வாங்கன்னு சொல்றாங்க. சோ இருக்கிற கடவுள் கூட என்ன பண்றாரு? தட்சணை வாங்கிட்டு தான் பார்க்க விடுறாங்க. ஆனா வருமானம்ன்ற ஒண்ணு எதிர்பார்க்காம, எதிர்பார்ப்புன்ற ஒரு விஷயம் பண்ணாமலே பண்ண ஒரு விஷயம் யாருன்னா ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம், ஒரு குழந்தைக்கு போயிட்டு எனக்கு சாக்லேட் கொடுத்துருவா, ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லுவோம். இப்போ தாத்தா பாட்டிக்கு விட்டா என்ன சொல்லுவாங்க? தன்னோட பேர குழந்தை, அதனால நீ நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவாங்க. பெற்றோர் எதனால வாழ்த்தாங்க? நான் பெற்றேன், நீ நல்லா இருக்கணும், அதனால வாழ்த்துவாங்க. இதுவே வந்து ஒரு சித்தப்பா பையன் பெரியப்பா அவங்க கிட்ட போனா என்ன சொல்லுவாங்க? அவங்களோட நல்லா படிச்சுக்கணும், விடு, அவனுக்குலாம் சும்மா நல்லா இருந்தாங்க. ஆனா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்தவித வருமானம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா படிப்ப, நல்லா வருவ அப்படின்னு வாழ்க்கிற ஒரு மனசு யாருக்கு வரும்னா டீச்சருக்கு மட்டும் தான் வரும். எல்லா ப்ரொஃபஷனலையும் போய் பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ரொஃபஷனல் போய் பாருங்க, அங்க வேற மாதிரி இருக்கும். ஈவன் ஒரு கொத்தனார் வேலைக்கு போய் பாருங்க, மேஸ்திரியா இருக்கிறவன் கீழே தூண்டாலும் சொல்லி தர மாட்டான். ஏன்னா அவன் வேலை போயிடுவானோ, நம்ம வேலையை அவன் தட்டி வச்சுக்கணும். ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கவங்க போய் மேனேஜரா இருக்காங்க, அவங்க கிட்ட வேலை செய்ய விட மாட்டான். ஏன்னா இன்னைக்கு அவங்க போயிட்டு இவங்க வந்து மேனேஜர் செய்வோம். ஆனா டீச்சர்ஸ் மட்டும்தான் நம்ம போனாலும் நம்ம பசங்க மேல வரணும், நம்மளோட பேரை நம்ம பசங்க சொல்லணும், நம்ம சாதிக்க முடியாததை நம்ம பசங்க சாதிக்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்குற வந்து ஒரு நல்ல எண்ணம், சுயநலம் இல்லாத ஒரு எண்ணம் அப்படின்னா இந்த டீச்சர்ஸ் மட்டும்தான். எல்லா இடத்துலயும் நீங்க கேளுங்க, யாராவது பையன் சூப்பரா படிப்பாங்க, சூப்பரா வருவாங்கன்னு சொல்லி கேட்டுட்டீங்களா? ஆனா டீச்சர்ஸ்ல 100 குழந்தைங்க வருவாங்க, 100 குழந்தைங்க அதான் சொல்லுவாங்க. நல்லா படிக்கிற குழந்தைங்க இருக்கும், படிக்காத குழந்தைங்க இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். யாரையும் வந்து மட்டன் தட்டி பையன் படிக்க மாட்டான், பையன் எதுக்குமே ஒதுக்க மாட்டாரு, கூட்டு போனேன். எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் சொன்னதுல இனிமேலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு மனப்பான்மை யாருக்கு இருக்குன்னா, அந்த தாய்மை உள்ளத்துக்கு அடுத்து இருக்கிற ஒரே ஒரு மனப்பான்மை ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். அவங்களோட பிறந்தவரோட ஆசிரியர் தினமா ஒரு கொண்டாடுறது காரணம் என்னன்னா, இந்த மாணவர்கள் தான் இந்த நாட்டோட கண்கள் சொல்றாரு, கனவு காணுங்கள் சொல்றாரு. ஏன் இந்த பசங்க கனவு காண்டாரா நாளைக்கு அதை வர முடியும், அதை நினைக்கிறத பத்தி எதை கூட்டுறது யாரு? டீச்சர்ஸ் தான். நீ தான் தெர்த நீ உங்களுக்கு தெர்து வீட்டை சாப்பிட்டு தூங்கணும். ஆனா டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க? வீட்டுல 1000 கஷ்டம் இருக்குடா, நீ படி, சாப்பிடலையா போய் சாப்பிடுவா. நான் படிக்கும் போது காலை டிஃபன் கிடையாது, டிஃபன் இருக்கு. அந்த டிஃபன் சரியா இல்லைன்னா அதை கேட்கறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்கு. அப்பெல்லாம் வந்து எந்த டீச்சர்ஸும்
உங்களால வந்து நம்மளால வசதி இருக்கவங்க பண்ணுவாங்க, முடியாதவங்க பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லை அந்த பண்ண முடியல. ஆனா நீங்க வந்து உங்க குழந்தைங்களோட மற்ற குழந்தைங்க உங்க குழந்தைங்களா நினைச்சீங்கன்னா உங்களால முடிஞ்ச விஷயங்களை இங்க வந்து பண்ணலாம். நான் வந்து 500 ரூபாய் என் குழந்தைய கேக்கு கட் பண்ணணும்னு நினைச்சேன் சார். என்னால கேக்கு கட் பண்ண முடியல. என்னால வந்து அந்த அளவுக்கு வசதி இல்லை. என்னால முடிஞ்சது ஒரு 200 ரூபாய் இந்த ஸ்கூல் கேக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு உதவியா இருக்குன்னா ஏதோ ஒரு வாசனை எழுதுறதுக்கு நீங்க அதை வச்சுக்கோங்க சார். நம்ம உருவாக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இப்ப நம்ம பக்கத்து வீட்டை போய் போஸ்ட் போட்டா கேட்போம், நீங்க எப்படி சோழர்ல வந்து போஸ்ட் போடுறீங்க அப்படின்னு கேட்பான். ஆனா ஸ்கூல்ல இருக்காங்க என்ன வேணா ஒட்டலாம் நான் சொல்ல வரல. நிறைய ஸ்கூல்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. பெரிய இடம் போறப்போ நம்ம ஸ்கூல் நல்லா இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய நமக்கே தெரியாம அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் டெய்லி நீங்க பாத்தீங்க. என் பையன் பஸ்ல என்ன படிக்கிறான், நான் ப்ரௌடா தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா என் எல்கேஜி யூகேஜி வந்து நான் எம்மா ஸ்கூல்ல தான் பண்ணேன். நார்மலாவே அவன் நல்லா படிக்கிற பையன் தான். நல்லா படிக்கிற பையன் நல்லா படிக்கிறான்னு பேர் பெற்றது பெரிய விஷயம். படிக்காத பையனும் எப்படி பேர் எடுத்தாங்கிறத பெரிய விஷயம். அவனுக்கு வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல போட்டா அவன் படிச்சான். அவன் எதுல படிச்சானா 10ஓட 11 தான் படிச்சான். அதுல வந்து எனக்கு இப்படி வரீங்களா? இப்படி வரீங்களா தெரியல. எனக்குள்ள நம்ம குழந்தை சூப்பரா படிக்குது, நல்லா படிக்கிற பையன் நல்லா படிக்கிறான்னு நினைக்கிறது வந்து எனக்கு பெருசா தோணல. இன்னும் நல்லா படிக்கணும்னு நினைச்சாலும் 40 பசங்க நல்லா படிக்கிற இடத்துல வந்து அவன் நல்லா படிக்கிறான்னு எனக்கு தோணல. 100 பசங்க இருக்கிற இடத்துல அவன் நல்லா படிக்கிறான்னு விஷயம் எனக்கு நல்லது தோணுச்சு.